ஹாய் ஹலோ. எனக்கு தெரியும் நீங்கள் எல்லாருமே என் மேலே பயங்கர கோபமாக இருக்கீங்கன்னு தெரியும். என்ன ரீசன் நான் சொல்லிடுறேன். நான் ஒரு 3-4 நாள் ட்ராமா பண்ணோமா, அந்த ட்ராமா போல் எனக்கு தூக்கம் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறமா வீட்டில் இருக்க ரொம்ப ஓவராக சளி, தண்ணியெல்லாம் மாற்றி மாற்றி குடித்து டைமில் ஐஸ்கிரீம் எல்லாம் சாப்பிட்டு எனக்கு இந்த மாதிரி ரொம்ப கோல்டாகிடுச்சு. இப்போ கூட உடம்பு ரொம்ப சரியில்லை. இப்போது ட்ராமா தான் கிளம்பிகிட்ருக்கேன். அதனால தான் நான் வந்து சரியாக வீடியோலாம் போடலை. தினமும் வீடியோ போடுறான்னு சொல்லியிருந்தீங்க அப்படின்னு நினைப்பீங்க. சுச்சுவேஷன்னால நம்மளால் வீடியோ சரியாக போட முடியல. அது இல்லாமல் நான் போன அந்த 3 இடத்துலையுமே வந்து டவரே கிடையாது. போனோமே என் ஃபோன் ஆஃப் தான், டவரே இல்லை. என் ஃபோன் நெட்ஒர்க்கே அந்த ரீதியே இல்லை என்கிட்ட. அதனால சரியாக வீடியோ பண்ண முடியல. வீட்டுக்கு வந்துட்டு போகிறான்னு பார்த்தா தூங்கிட்டு திரும்ப ரெடி ஆகிட்டு கிளம்புறதுக்கு சரியாக இருக்குது. இது எல்லாமே தான் ஒரு காரணம். யாரும் கோச்சிக்காதீங்க, தினமும் வீடியோ போகிறேன்னு சொல்லிட்டு 4 நாள் வீடியோ போடல. எனக்கு ஒரு மாதிரியாக இருந்துச்சு. இனிமேல் இந்த மாதிரிலாம் எது எத்தனை வாட்டி சொல்கிறேன், இனிமேல் பண்ண மாட்டேன்னு. என்ன பண்ணுறது, நம்ம சுச்சுவேஷன் அந்த மாதிரி இருக்கனால என்னால் எதுவுமே சரியாக கவனிக்க முடியல. சரி, யாரையும் கோச்சிக்க வேண்டாம். எனக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் நான் கண்டிப்பாக வீடியோ போடுவேன். வீட்டில் நம்ம தினமும் இருந்தால் கூட தினமும் வீடியோ போடுவோம். வீட்டில் இல்லாமல் நம்ம வெளியெல்லாம் போய் ட்ராவல் பண்ணிவிட்டு வரும்போது அங்கே தண்ணி செட் ஆகாமல் சளி பிடிச்சிச்சு. அப்புறம் நானும் ஒரு காரணம், ஐஸ்கிரீமெல்லாம் சாப்பிட்டு இந்த மாதிரி ஆயிடுச்சு. ரொம்ப கோல்டு எனக்கு இப்போ கூட ட்ராமாவுக்கு போகும்போதே ரொம்ப ஒரு மாதிரி கனகனான்னு இருக்குது. ரொம்ப சளி. அதனால தான் யாரும் கோச்சிக்க வேண்டாம். நான் இனிமேல் இந்த மாதிரி பண்ண மாட்டேன். பை பை. சாரி ஒன்று சொல்ல மறந்துட்டேன். எல்லாருக்குமே ஹாப்பி ரம்ஜான். எல்லோரும் நல்லா பிரியாணி சாப்பிட்டு படுத்து. பை பை.